இப்போது ஆனுவல் எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி எல்லா பசங்களுக்குமே எக்ஸாம்லாம் போயிட்டுருக்கோன்னு நினைக்கிறேன். நிஹாலுக்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகி இப்போ சயின்ஸ் எக்ஸாமுக்கே வந்துட்டான். லாஸ்ட்டு 3 எக்ஸாமுக்கு ஏதாவது அவனுக்கு பிள்ளைக்கு வந்து ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டாக செஞ்சு கொடுத்து அனுப்பணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு ஸ்டடீஸ் கவனிக்கவே எனக்கு சரியாக இருந்தது. ஸோ இன்றைக்கி அவனுக்கு ஏதாவது வந்து ஸ்பெஷலாக ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட் வேணுன்ட்டு நைட்டே வந்து 100 கிராம் அளவுக்கு கருப்பு கொண்டக்கடலை, ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுத்தம் பருப்பும் அண்ட் வந்து இட்லி அரிசி இருக்குல்லையா, அது ஒரு கைப்பிடி அளவுக்கு ஊற வச்சு நல்ல தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சு வச்சுட்டேன். காலையில் வந்து ரொம்பவே நல்லா ஊறி வந்திருந்தது. இது 2 பேட்சாக நான் மாவை மிக்ஸ் பண்ணி பிரிச்சுக்கிட்டேன். இதுக்கு வந்து ஒரு பெரிய பல்லாரி வெங்காயமும் 10 துண்டு இஞ்சி, 10 பல்லு பூண்டு அண்ட் வந்து 2 காஞ்ச மிளகா. இதை வந்து நான் 2 பேட்சாக பிரித்தனால பாதி பாதி அளவுக்கு எடுத்துக்கிட்டேன். கொஞ்சமாக கருவேப்பிலை, தேவையான அளவு உப்பு, முழு சோம்பு, முழு மிளகு, முழு ஜீரகம் இது எல்லாமே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு 2 பேட்சாக பிரித்து போட்டதுனால ஒரு டீஸ்பூன் போட்டிருக்கேன். நான் வந்து 100 கிராம் கொண்ட எடுத்ததுக்காக இந்த அளவுக்கு இது பண்ணியிருக்கேன். ஸோ நம்மளுக்கு காரம், டேஸ்ட் இது எல்லாமே தெரியுங்களா, தேவையான அளவுக்கு நம்ம எடுத்துக்கணும் தான். பெருங்காயத்தூள் போட்டு அந்த ஊற வச்ச தண்ணியவே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சிக்கு மாவு அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன். ரொம்ப தடன்னு அரைக்க வேண்டியதில்லை. ஒரு அடை மாதிரி பதத்துக்கும் தோசை பதத்துக்கும் மாவு இருக்கணும். ரொம்ப தண்ணி விட்டு அரைக்காமல் இப்படி பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டேன். பேலன்ஸ் இருந்த தண்ணியை மிக்ஸி ஜாரில் விட்டு அலசி மாவுமே மிக்ஸ் பண்ணி ஒரு 1/4 மணி நேரம் போல் அப்படியே புளிப்பு ஏறட்டும்னு வச்சுட்டேன். ஆனால் 1/2 மணி நேரமே ஆயிடுச்சு. பிள்ளைங்களுக்கு வந்து இந்த மாதிரி எக்ஸாம் டைமில் நம்மளுக்கு ஏதாவது வந்து ஹெல்த்தியாக கொடுத்து சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கு ஒரு மைண்ட் இதாக இருக்கும். அவங்களுக்கு ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்கும். நம்மளுக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும் பிள்ளைங்களுக்கு ஒரு இது கவனித்து கொடுத்தோன்னு. நானுமே ஒரு 3 டேஸாக பார்க்குறேன், எதுவுமே செஞ்சு கொடுக்க முடியல. ஏன்னா அவனுக்கு ஸ்டடீஸ் கவனித்து சொல்லிக் கொடுக்கவே எனக்கு டைம் சரியாக இருக்குது. ஸோ இன்றைக்கி அல்ஹம்துலில்லாஹ் அவனுக்கு நினச்ச மாதிரி பண்ணேன். பட் அவனுக்கு பிடிக்குமா அப்படின்னு எனக்கு யோசனையாகவே இருந்தது. சரி ரெடி பண்ணிட்டேன். மாவு அரைச்சி இது பண்ணி வச்சுட்டு பால், அப்புறம் வந்து முத நாள் வச்ச இறாலான மண் சட்டியில் இருந்தது அதெல்லாம் இது பண்ணிட்டு பாத்திரம்லாம் கொஞ்சம் இருந்தது. எல்லாமே கழுவி கழுவி முடிச்சுட்டு அடுத்ததாக வந்து சட்னிக்கு வந்து இன்றைக்கி வேர்க்கடலை சட்னி பண்ணேன்னா இதுக்கு காம்பினேஷன் நல்லாயிருக்கும்ன்ட்டு அதுக்கு ரெடி பண்ணினேன். கார சட்னி பண்ணி சாப்பிட்டாலுமே இன்னுமே டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அது வந்து தாளித்து ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டு அடை மாவு பார்த்திங்கன்னா நல்லா புளிச்சு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. தோசைக்கல் நல்லா ஹீட் ஆனதும் மாவை வந்து இந்த மாதிரி சும்மா ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுற வேண்டியதான். இது வந்து தோசை பதமும் இல்லாமல் அடை பதமும் இல்லாமல் ஒரு ஒரு மீடியமான இருக்கும். அதாவது மேலே நல்லா கிறிஸ்பியாகவும் உள்ளே வந்து பிச்சு சாப்பிடும்போது அவ்வளோ சாஃப்டாகவும் இருந்துச்சு. கொஞ்சமாக நல்லெண்ணெய் விட்டு நான் பிள்ளைக்கு இது மாதிரி ஃப்ரை பண்ணி எடுத்து கொடுத்துட்டேன், சுட்டு கொடுத்துட்டேன். நீங்கள் நெய் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். நல்லெண்ணெய் வந்து டேஸ்ட் அண்ட் ஸ்மெல் ரொம்பவே நல்லா இருந்துச்சு. ஸோ 2 பக்கமும் நல்லா பரட்டி விட்டு நல்லா இது மாதிரி மீன் அடைய சுட்டி எடுத்தாச்சு. இதுக்கு வந்து அந்த வேர்க்கடலை சட்னியோட ரொம்பவே நல்லா இருந்துச்சு. நிஹால் வந்து வந்து என்னமோ வாசனை அடிக்குது அப்படின்னு சொல்லி கிச்சனில் எட்டி எட்டி பார்த்துட்டு இருந்தான். அவனுக்கு சுட்டு வச்சு கொடுத்துட்டு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. ஆக்சுவலி அவனுக்கு இந்த தோசை வந்து அவனுக்கு பிடிக்குமோ என்னமோ நினச்சிட்டு இருந்தேன். அவனுக்கு பிடிச்சிருந்துச்சு. ஸோ ஒன்று போதும்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போனால் அதுக்கப்புறம் இன்னொன்று வேணும்னு கேட்டு சாப்பிட்டான். அல்ஹம்துலில்லாஹ் எனக்கு அதுவே ரொம்ப ரொம்ப திருப்தியாக இருந்தது. பிள்ளைங்களுக்கு வந்து ஒரு ஹெல்த்தியான பிரேக்ஃபாஸ்ட்டு கொடுத்த ஒரு திருப்தி. அல்ஹம்துலில்லாஹ் அவன் சாப்பிட்டுட்டு எக்ஸாமுக்கு கிளம்பிட்டான். நானுமே ஒரு பிளாக் காஃபியோட அடுத்ததாக வேலை ரெடி ஆகிட்டேன். அடுத்த விலாகில் பார்க்கலாமா? தேங்க்யூ. அஸ்ஸலாமு அலைக்கும்.